உங்கள் சம்பளத்துக்கு எந்த வங்கிக்கு போனாலும் அதிகபட்சம் 8 லட்சம் ரூபாய் வரை தான் லோன் கிடைக்கும். ஆனால் வீடு கட்ட குறைந்தது 15 லட்சம் ரூபாய் ஆகும் என்றார் பில்டர். 15 லட்சமா என்றான் யோசனையுடன் அரவிந்தன். பில்டிங் மெட்டீரியல் எல்லாம் ஏகத்துக்கு விலை ஏறி போச்சுப்பா. ஆள் கூலியும் எகிரிடுச்சு. கட்டுமானம் ஆரம்பித்து முடிகிற நேரம் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படலாம் என கான்ட்ராக்டர் பேசிக்கொண்டு போக, லோன் 8 லட்சம் ரூபாய்னா மேற்கொண்டு சேமிப்பு பணம், நகைகளை விற்றுன்னு 3 லட்சம் ரூபாய் திரட்டினாலும் 4 லட்சம் துண்டு விழுதே, எப்படி புரட்டுவது என யோசனையில் ஆழ்ந்தான் அரவிந்தன். அவன் மைண்ட் வாய்ஸை படித்தவன் மாதிரியே வீடு கட்டுற யாருமே மொத்தமாக கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறதில்லை. வீட்டு லோன் மற்றும் கையிருப்பு போக உறவு நட்புங்க கிட்ட கடன் கைமாத்துன்னு வாங்கித்தான் எல்லோரும் சமாளிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க உதவினால் நாளைக்கு நீங்கள் உதவ போகிறீங்க, அவ்வளவுதானே. முயற்சி செய்து பணத்தை தயார் பண்ணிட்டு சொல்லுங்க. பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன 4 மாசத்துல புது வீட்டு சாவியை கொடுத்துடுவோம் என்றார். யார் உதவப் போகின்றனர் என்ற யோசனையுடன் பில்டர் அலுவலகத்தை விட்டு வெளியேறியவன் மனைவிக்கு போன் செய்து, நான் கொஞ்சம் வெளியே வேலை விஷயமா போகிறேன், வீடு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். பூந்தமல்லிக்கு பஸ் பிடித்தான். பெரியப்பாவின் வீட்டில் போய் இறங்கினான் அரவிந்தன். அடையாளம் தெரியாமல் விழித்தார் பெரியவர். என்ன தெரியலையா பெரியப்பா? நான் தான் உங்கள் தம்பி மகன் அரவிந்த் என்றான். அடடா, அரவிந்தனா? இப்போத்தான் உனக்கு இந்த பெரியப்பா நினைவு வந்ததா? அடிக்கடி வரப்போக இருந்தா தானே யார் எவரன்னு அடையாளம் தெரியும். இப்படி ஒரே அடியாய் ஆண்டு கணக்கில் வீட்டு பக்கம் வராமல் இருந்தா எப்படி? எனக்கு உன் முகம் மறந்து போச்சு, அதோட பார்வையும் வங்கி போச்சு என்றார். பெரியம்மாவை வணங்கிவிட்டு தான் வாங்கி வந்திருந்த பழத்தை எல்லாம் நீட்டினான் பெரியம்மாவிடம். வீட்டில் மனைவி குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா என்று கேட்டாள் பெரியம்மா. சௌக்கியம் பெரியம்மா. இப்போ உங்கள் உதவியை எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். ஊரில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன். வீடு கட்டுற வாய்ப்பு இப்போ தான் கூடி வந்திருக்கு. மொத்தம் 15 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன். வீட்டு லோன் கையிருப்பு போக 4 லட்சம் துண்டு விழுது. பெரியப்பா கொடுத்து உதவணும். இன்னைக்கே கொடுக்கணும்னு அவசியமில்லை. வேலை ஆரம்பித்து 2 மாதத்துக்கு பின் கைக்கு கிடைத்தால் போதும் என்றான். 4 லட்சமா? உங்ககிட்ட அதுக்கு மேலேயும் இருக்கும்னு தெரியும் பெரியப்பா. நீங்கள் ரிட்டையர் ஆன போது பிஎஃப் கிராஜுவேட்டின்னு வந்திருக்குமே, அதெல்லாம் ஆச்சு 5-6 வருஷம். கையில் வாங்கினேன், பையில் போடலை. காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி எல்லாம் செலவாயிடுச்சுப்பா என்றார். எப்படி பெரியப்பா? உங்களுக்கு என்ன செலவு இருக்க போது? மருத்துவ செலவு தான், வேறென்ன? ஏன், உனக்கே தெரியுமே, ஒரு முறை ஹார்ட் ஆப்ரேஷன்னு உங்ககிட்ட கூட பணம் கேட்டிருக்கேன் என்றார். முயற்சி செய்து பாருங்க பெரியப்பா. உங்ககிட்ட இல்லைனாலும் தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது சொல்லி ஏற்பாடு செய்யுங்க. நான் உங்கள் தம்பி மகன், உங்களை விட்டால் எனக்கு வேற யார் பெரியப்பா இருக்கா என்றான். எனக்கே பென்ஷனில் வாழ்க்கை ஓடுது. வயது போன காலத்தில் யார்கிட்ட போய் ஜாமீன் நின்று உனக்கு பணம் வாங்கி தர முடியும் சொல்லு? வாய் விட்டு கேட்டுட்ட. ஏதாவது கிடைச்சா உனக்கு நல்ல தகவலாக சொல்கிறேன் என்று கூறி மழுப்பி விட்டார். அங்கிருந்து கிளம்பி ஆவடி போனான். வெளியில் புறப்பட்டு கொண்டிருந்த மாமாவை நிறுத்தி வணக்கம் போட்டான். மாமா, நான் அரவிந்தன், சொல்லுப்பா என்று தோளில் ஆதரவாக கை போட்டார். அவர் பார்வை சந்தேகமாக அவனையே வருடியது. தேடி வந்த காரணத்தை சுருக்கமாக சொல்லி, நீங்க தான் உதவணுமாமா என்றான். அடடா என்ற மாமாவின் குரலிலேயே பாதி பதில் அவனுக்கு தெரிந்துவிட்டது. எனக்கும் வீடு கட்ட வேலை ஆரம்பமாயிடுச்சு. பட்ஜெட்டோ எக்கச்சக்கம். எனக்கே பணம் தேவைப்படுது என்றார். அதற்குள் நாம எங்கே வீடு கட்ட போறோம் சொல்லவே இல்லையே என்று கேட்ட மனைவிக்கு கஞ்சாடை காட்டி, அதான் அந்த வேளச்சேரி காளிமனை இருக்குல்ல, சுரேஷ் சொல்லிட்டு போனானே என இழுத்தார். ஓ ஆமாம் ஆமாம், மறந்தே போயிட்டேன். தன்னை தவிர்க்கின்றனர் என தெரிந்தும், பார்த்து செய்யுங்க மாமா, 2 மாசத்துல கொடுத்துடுவேன் என சொல்லிவிட்டு வந்தான். இன்னொரு இடத்தில் முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு, எல்லாம் சரி, உன்னுடைய ஒருத்தன் சம்பாத்தியம், பையன் படிப்பு முடித்து வேலை கிடைத்த பின் தான் பணத்தை பார்க்க முடியும். அதற்கு 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ ஆகலாம். அது வரைக்கும் உன் சம்பளத்தில் லோன் கட்டுவியா, வீட்டு செலவை கவனிப்பியா, இல்லை பையன் படிப்பு செலவைத்தான் செய்வியா? இவ்வளவு செலவுக்கு நடுவில் எங்கள் பணத்தை எப்படிப்பா கொடுப்ப, அதுவும் சில மாசத்துல என கையை விரித்தனர். சில பேர் உன் வயிற்று வலிக்கு வாய்க்கு வந்ததை சொல்லி பணத்தை கேட்குற, பணம் திரும்ப வாங்குறது கஷ்டம் போல் தெரியுது என கையை விரித்தார்கள். பால்ய நம்பணும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை.
50,000 ரூபாய் வரை எதிர்பார்க்கலாம். அதுவும் இப்ப இல்ல, கொஞ்சம் நாள் ஆகும் என்றான். பணம் இருக்கு, ஆனா பொண்ணு கல்யாணம் எந்த நேரத்திலையும் கூடி வந்துடும் போல இருக்கு. கைப்பணத்தை கொடுத்து விட்டு எங்களால் அலைய முடியாதுப்பா என ஆளாளுக்கு சொன்ன பதில்களை சுமந்து கொண்டு வீடு திரும்பினான் அரவிந்தன். கைப்பையை வீசி எறிந்துவிட்டு நாட்காலியில் தொப்பின சாய்ந்தான். ஏங்க, என்னங்க ஆச்சுங்க? எங்க போனீங்க? ஏன் இப்படி சோர்ந்து போய் வரீங்க என கேட்டால் மனைவி சுதா. சொந்தக்காரன்களில் பாதி பேர் ஓவர் நைட்டில் பிச்சைக்காரன் ஆயிட்டானுங்க, மீதி பேர் பரதேசி ஆயிட்டாங்க. எவன்கிட்டையும் எனக்கு கொடுக்க ஓட்டை காலனா கூட இல்லை என்றான் விரக்தியாக. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க, நீங்கள் ஏன் அவங்க கிட்ட போனீங்க? இல்லை, வீடு கட்டலாம்னு பேசினோமே, அது விஷயமா? காலையில் பில்டர்கிட்ட பேசினேன், 15 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னார். வரவு செலவு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்ததில் 4 லட்சம் ரூபாய் துண்டு விழுந்தது. கடனாக கேட்டு பார்க்கலாம்னு பெரியப்பன், மாமன், மச்சான், ஃப்ரெண்டுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தேன். பலனோ 0 தான். இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க, இவங்களை நம்புறதுக்கு நம்ம பிச்சைக்காரன் நம்பலாம் போல என புலம்பி தள்ளினான். அப்போதுதான் கல்லூரியிலிருந்து திரும்பிய மகன் தந்தை டென்ஷனுடன் இருப்பதை பார்த்து அம்மாவிடம் என்னம்மா பிரச்சனை என கேட்டான். வேற ஒண்ணுமில்ல ராஜா, வீடு கட்டலாம்னு இருந்தோம் இல்லையா, பில்டர் சொன்ன பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் பணம் குறைஞ்சிது. சொந்த பந்தங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம்னே பூந்தமல்லியில் ஆரம்பிச்சு பல இடங்களுக்கும் வளைஞ்சு திரும்பிட்டாரு உங்க அப்பா. ஒருத்தரும் கொடுக்கறேன்னு ஒரு பேச்சுக்கு கூட சொல்லலை என்றால் எப்படிமா கொடுப்பாங்க? நம்ம யாருக்கு கொடுத்தோம் என பட்டென்று செவுத்தில் அறைந்தது போல் கேட்டுவிட்டான். டேய், என்னடா பேசுறா? ஆமாமா, அப்பா எப்போதாவது யாருக்காவது சொந்தம் பந்தம்னு உதவி செய்திருக்கிறாரா? இல்லை உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரா? எந்த உரிமையில தைரியத்துல மற்றவங்க கிட்ட பணத்துக்காக பார்க்க போனாரு என கேட்டவன் தன் தந்தையின் பக்கம் திரும்பி, கோபப்படாதீங்கப்பா, எனக்கு நினைவு தெரிஞ்சு பல பேர் பண உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கிராமத்து பெரிய தாத்தா வைத்திய செலவுக்கு பணம் கேட்டு வந்திருக்கிறாரு. மகள் கல்யாணத்துக்கு உதவி கேட்டு ஒருத்தர் வந்தாரு. இன்னொருவர் தன் கடன் தொல்லையால் பணம் கேட்டு வந்தாரு. இவங்கள யாருக்காவது நீங்க பணத்தை கொடுத்தீங்களா? அப்பெல்லாம் நம்ம கிட்ட நிறைய பணம் இல்லைனாலும் ஒரு அளவுக்காவது இருந்தது. ஆனா நீங்க யாருக்குமே பணத்தை கொடுக்கல. ஏன்பா கொடுக்கலைன்னு நான் கேட்கும் பொழுதெல்லாம் கேட்டதும் கொடுத்தா நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்னு அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. பேங்க்ல இருந்தா வட்டி வரும், இவங்களுக்கு தந்தா அசலும் வராது, பணத்தை திருப்பி கேட்டு நாம தான் அலையணும்னு சொன்னீங்க. இன்னும் சிலருக்கு சிகிச்சைக்கு ஏன் கடன் வாங்குறீங்க? தேரலைனா பணம் நஷ்டம் தானே, பேசாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுங்கணும்னு. கல்யாணத்தை ஏன் மண்டபத்தில் வைக்கிறீங்க? வீண் செலவு. ஏதாவது கோவிலில் வச்சு தாலி கட்டலாமேன்னு சொல்லியும் அவங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கீங்க. யாராவது உதவி கேட்டு வந்தால் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜா என அதட்டினாள் அம்மா. அப்பா, உங்களை புண்படுத்துறது என் நோக்கமில்லை. ஆனால் பிறருக்கு உதவாத நாம பிறர் உதவியை எதிர்பார்க்க தகுதி இல்லைன்னு சொல்ல வந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமே உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். இனி யார்கிட்டையும் பணம் எதிர்பார்த்து கை நீட்டாதீங்க. இப்பவே வீட்டை கட்டி ஆகணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லை. இத்தனை வருஷங்களா வாடகை வீட்டில் வாழ்ந்த நாம இன்னும் ஒரு சில வருஷம் இப்படியே வாழலாம். எனக்கு படிப்பு முடியட்டும், நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். நானே வீட்டை கட்டி கொடுக்கிறேன் போதுமா என சொல்லிக்கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். அவன் ஏதோ துடுக்குத்தனமாக பேசிட்டான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்கள் வேணும்னா பணத்தை மறைச்சு மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. எந்த நேரமும் நமக்கு அவசிய தேவை வரலாம். அப்போ சமாளிக்க பணம் வேணும்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக தானே பணத்தை இறுக்கி வச்சிங்க. அது பையனுக்கு எங்கே புரிய போகுது என கணவனுக்கு ஆறுதல் கூறினாள். இல்லை சுதா, அவன் சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான். நான் இதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் செய்யலைங்கிறது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பணம் கேட்கும் பொழுதுதான் எனக்கு நினைவுக்கு வந்து தயக்கத்தோடு தான் நான் போனேன். ஒருவித தயக்கத்தில் தான் அவர்களிடம் பணத்தையும் கேட்டேன். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கையை விரிச்சிட்டாங்க. பழைய விஷயத்தை நினைவில் வச்சுதான் என்னை கைவிட்டாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதை நம் மகன் உறுதி செய்து விட்டான். அவன் சொன்னது போலவே நாம செய்வது தானே நமக்கு திரும்ப வரும். இனியாவது பிறருக்கு உதவ கொடுக்க கற்றுக்கணும் என்றான். அதன் பின் வீட்டு ப்ராஜெக்டை கொஞ்ச வருடம் தள்ளி போட்டான். வழக்கம் போல் அலுவலகம் போய் வந்தான். உடன் வேலை செய்யும் அலுவலர் கொஞ்சம் பண நெருக்கடி, 50,000 ரூபாய் வரை தேவைப்படுது, எத்தனை வட்டினாலும் பரவாயில்லை என தயங்கி கேட்டவரை
கை காட்டி அமர்த்தி 50,000 போதுமா என கேட்டான். மறுநாளே பணத்தை கொடுத்ததோடு, வட்டியெல்லாம் வேண்டாம், பணத்தை உடனே திருப்பி தரணும்னு இல்லை, சில வருடத்துக்கு பிறகுதான் வீடு கட்டப் போகிறேன், உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுத்தால் போதும் என்றான். மகன் கற்றுக் கொடுத்த பாடத்தை அவர் உணர்ந்து கொண்டார். நண்பர்களே, பண உதவி என்பது ஒருவர் அவசிய தேவைக்காகத்தான் கேட்பார்கள். அவர்கள் நமக்கு நன்கு பழகியவர்களாக இருந்தால் நெருக்கடியான நேரத்தில் நாம் கொடுத்து உதவுவதில் தவறில்லை. ஆனால் சில இடத்தில் பணமே பல வகைகளில் துன்பத்தையும் கொடுக்கிறது. எல்லாருக்குமே ஒரு வித அனுபவம் தான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.